ஃபஸ்ட்டு இந்த வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். வெண்டைக்காய் வதங்கி வரத்துக்கும் வெங்காயம் வதங்கி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை 2ஆக கட் பண்ணி அதை கீரி சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இப்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணி வச்சு தான் இதை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், வெங்காயம் வெண்டைக்காய்லாம் வந்து நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்து தேங்காய், 3 பெரிய பல் பூண்டு எடுத்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு காரக்குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது இது சைடிஷாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது காரக்குழம்புக்கு ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வெங்காய குழம்பு, பூண்டு குழம்புக்கெலாம் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.